சேலம் மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவனூர், நாங்களத்தூர் ஆகிய கிராமங்களில் தமிழ்நாடு அரசின் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் பூலோகம், ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சுப்பன்செட்டி தெருவில் அதிகாலை தேனி காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பல மூட்டைகளாக வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வாகனத்தில் வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் பூமாராம் ஆகியோரை கைது செய்த போலீசார் சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 712 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாடு மாநில ஆலோசகர் ரத்ன விஜயன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள 11 வட்டாரங்களைச் சேர்ந்த 1300 பள்ளிகளில் உள்ள பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆட்சியர், பள்ளிக்கல்வி இறுதித் தேர்வில் விருதுநகர் மாவட்டம் தொடர்ந்து மாநில அளவில் தேர்ச்சி விகிதத்தில் முதல் 3 இடங்களை பிடித்தாலும் சராசரி மதிப்பெண் அடிப்படையில் 10வது இடத்தில்தான் உள்ளதாகவும் இந்நிலையை மாற்ற பள்ளி மேலாண்மை குழு முயற்சிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், புளியங்குடி, சிந்தாமணி, சுப்புலாபுரம் பகுதிகளில் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 50% கூலி உயர்வு, விடுமுறை சம்பளம் நாளொன்றுக்கு ரூபாய் 500 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் சங்கரன்கோவிலில் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் கடந்த 2021 வருஷம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் சேர்ந்து ஒரு கூலி ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. ஆனால் தற்போது வரைக்கும் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை ஜவுளி உற்பத்தியாளர்கள் இப்போ வரைக்கும் அதை அமுல்படுத்தவே இல்லை. விசைத்தறியில் நேரடியாக பணிபுரிய தொழிலாளர்களுக்கு மட்டும் ஒரு 10% ஊதிய உயர்வு கொடுத்தாங்க. அடுத்த ஆண்டு, அதாவது 2022 ஆண்டுக்குரிய அந்த 10% கூலி உயர்வை சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கீழே வேலை பார்க்க அந்த தொழிலாளர்கள் இப்போ இந்த உயர்த்தப்பட்ட கூலியை கேட்கறதுனால வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஜவுளி உற்பத்தியாளர்கள் இப்போது வரைக்கும் அந்த போடப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் எந்த விதமான ஒரு கூலி உயர்வும் வழங்கப்படாத காரணம் காட்டி இன்னைக்கு 27/2/2024 சங்கரன்கோவில், சிந்தாமணி, புளியங்குடி, சுப்புலாபுரம் உள்ளிட்ட அனைத்து விசைத்தறிகளும் இந்த கூலி உயர்வு கேட்டு தொடர் வேலைநிறுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு உடனடியாக நெசவாளர் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த டிசம்பர் மாதம் பிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னை காசிமேட்டில் முழுவதுமாய் சேதமடைந்த விசைப்படகுகளுக்கு 7,50,000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதற்கான நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பாதிக்கப்பட்ட மீனவர்களை அழைக்காமல் முன் அறிவிப்பு ஏதுமின்றி மீன்வளத்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சி நடத்துவதால் பாதிக்கப்பட்ட சுமார் 23 விசைப்படகு உரிமையாளர்கள் காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் காரணமாக அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கூட்டமைப்பு மாநில செயலாளர் ராபர்ட் கிறிஸ்டி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை ஒன்றிய அரசு மறு ஆய்வு செய்து அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும் எனவும், சொந்த நிலம் இல்லாத ஏழை எளிய குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய ஒன்றிய அரசு, மாநில அரசுகள் மானியத்துடன் வீடு கட்ட வங்கிக் கடன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை ஒன்றிய அரசு மறு ஆய்வு செய்து அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும் எனவும், சொந்த நிலம் இல்லாத ஏழை எளிய குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி ஒன்றிய, மாநில அரசுகள் மானியத்துடன் வீடு கட்ட வங்கிக் கடன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
2014ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் பாரத பிரதமருக்கு அனைத்து ஏழைகள் நகர்ப்புற ஏழைகளுக்கு 10 நாட்களில் தற்காலிக வீடும் நிரந்தர வீடும் வழங்க உத்தரவு பிறப்பித்தது. 2015இல் அனைவருக்கும் வீடு திட்டம் என்பதை மோடி அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் அனைவருக்கும் வீடு திட்டம் என்பது ஏழைக்கு இடத்துடன் வழங்கக்கூடிய திட்டம். இத்திட்டமானது ஒரு ஏழைக்கு கூட அரசு சார்பில் இடம் வழங்கி வீடு கட்டி தரவில்லை. மனை இருக்கும் பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளும் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் 10 ஆண்டுகளாக மாபெரும் ஊழலில் சொந்த வீடுகளை பல வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். இன்று தமிழகத்தில் 40 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டில் வாழும் குடும்பங்களுக்கு சென்ற எடப்பாடி அரசும் இன்றைய ஸ்டாலின் அரசும் கண்டு கொள்ளாமல் காலந்தாழ்த்தி வருவது கண்டனத்துக்குரியது. இன்றைய மோடி அவர்கள் தமிழகம் வரும் நிலையில் இந்த அனைவருக்கும் வீடு திட்டம் தோல்வி அடைந்து இருக்கிறது. இதை வெற்றிகரமான திட்டமாக ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனையுடன் துணை நகரங்களை அமைத்து பாரத பிரதமர் நகர் என்ற பெயரில் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஏழைகளுக்கு இலவச வீடும் 8 லட்ச ரூபாயில் வீடு கட்டி 3 லட்ச ரூபாய் மானியமும் வட்டி இல்லாத 5 லட்ச ரூபாய் கடனும் வழங்கி அனைத்து ஏழைகளும் சொந்த வீட்டில் வாழ வழிவகுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அண்ணா தெருவை சேர்ந்தவர் ஏசுதாஸ். இவர் திருவேற்காடு பகுதியில் மழலையார் பள்ளி நடத்தி வருகிறார். நேற்று வழக்கம் போல் பள்ளி நேரம் முடிவடைந்த நிலையில் பள்ளியை மூடிவிட்டு அனைவரும் சென்றுவிட்டனர். இந்நிலையில் காலை வழக்கம் போல் பள்ளியை திறக்க வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது 1 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து திருவேற்காடு காவல் நிலையத்தில் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் நடந்த பள்ளி வளாகத்தை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அரையபுரம் தட்டுமால் படுகையில் 25 ஆண்டுகளாக வசிக்கும் 350க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தி பாபநாசம் அரசலாறு முனீஸ்வரர் கோயில் வளாகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் தர்மராஜ் தலைமையில் 3ஆம் நாளாக விவசாயிகள் சமையல் செய்து சாப்பிட்டு உண்டு உறங்கி கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பட்டா வழங்க அரசு தாமதிக்கும் பட்சத்தில் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளே குடியேறும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். பாபநாசத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அரையாபுரம் தட்டுமால் படுகையில் இருக்கக்கூடிய கிராம விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டா வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் அமுல்படுத்த மறுக்கிறது. அதனால்தான் விவசாயிகளாகிய நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து இரவு பகலாக 3ஆம் நாள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். உடனடியாக தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். கோட்டாட்சியர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. இந்த போராட்டம் இப்படியே தொடருமேயானால் இது மாவட்டம் முழுவதும் ஒரு வலுவான போராட்டமாக மாறி இந்த மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் குடியேறி விடுவோம். அங்கு ஒரு கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அப்போது மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும். அதனால தான் நாங்கள் இப்பொழுதே கூறுகிறோம், உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எங்களோடு தலையிட்டு பேச வேண்டும். அப்படி தலையிட்டு பேசவில்லை என்றால், எங்கள் விவசாய சங்கத்தோடு பேசவில்லை என்றால் வட்டாட்சியர் அலுவலகத்திலே குடியேறக்கூடிய அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். இது மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய அமைப்பின் சார்பாக மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்துவோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கல்பாதூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜோசப். கூலி தொழிலாளியான இவருக்கு 4 பெண் பிள்ளைகள் உள்ளன. மூத்த மகள் அன்பேத் பாரதி பாதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை பள்ளியில் படித்த ஆண் நண்பருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடிவிட்டு வீட்டிற்கு வந்த அவரை அவரது தாய் ராஜேஸ்வரி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன அழுத்தத்தில் இருந்த அன்பேத் பாரதி அதிகாலையில் சென்னை எழும்பூர் நோக்கி சென்ற ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சங்கராபாளையம் பகுதியில் பவானி குறிச்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகம் கடந்த சில ஆண்டுகளாக முறையான பராமரிப்பு இல்லாததால் இந்த கட்டிடத்தை மாற்று செய்து புதிய இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை பணிகள் நடைபெற இருந்தது. இந்நிலையில் பணிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் தற்போது செயல்பட்டு வரும் இடத்திலேயே கட்டடத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும் என கூறி செம்பரம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பில் மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் இவ்விழாவில் பேசிய அவர், மீனவர்களுக்காக திராவிட மாடல் அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மீனவ நண்பர்களின் வளர்ச்சிக்கு திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்காக இதுவரை 1 பைசா கூட ஒன்றிய அரசு நிதி வழங்கவில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழை வெள்ளத்தால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் சேதமடைந்த விசைப்படகுகள், கட்டுமரங்கள், வள்ளங்கள், வலைகள், இயந்திரங்கள் போன்றவற்றின் உரிமையாளர்களான மீனவர்களுக்கு 9,000 நிவாரணங்கள் என்ற அடிப்படையில் மொத்தம் இன்று மட்டும் 12 கோடியே 88 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்கள் மீது எப்பொழுதுமே தனி அக்கறை, தனி அன்பு கொண்டுள்ளார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. டிசம்பர் மாத மழை வெள்ளத்திற்கு பிறகு முதலில் உங்களுடைய சேவைக்கான அங்கீகாரத்தை இந்த அரசு கொடுத்தது. இப்பொழுது கணக்கெடுப்பு பணிகள்லாம் நிறைவேற்ற பின்னர் உங்கள் வாழ்வாதாரத்துக்கான நிவாரண உதவிகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்குகின்றது. நமது முதலமைச்சர் அவர்கள் மீனவர்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்துவார்கள். உங்களுடைய கோரிக்கைகளுக்கு கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் ஏற்படுத்தப்படும். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புக்காக நாம் கேட்ட நிவாரண தொகை ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம கேட்ட இந்த நிவாரண தொகையிலிருந்து இதுவரைக்கும் இன்று வரை 1 பைசா கூட வரவில்லை. உங்களுக்கு இந்த கடும் நிதி நெருக்கடியில் தான் நம்முடைய கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இத்தனை நிவாரணத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. மீனவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்குமான திட்டங்களை நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான ரைஸ் மில் அமைந்துள்ளது. இந்த ரைஸ் மில்லை குத்தகை அடிப்படையில் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த மதுபாலன் என்பவர் வாங்கி நடத்தி வருகிறார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ரைஸ் மில்லில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக விருதாச்சலம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் விரைந்து சென்ற விருதாச்சலம் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ரைஸ் மில்லில் சோதனை செய்தனர். அப்போது மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய 8 டன் எடை கொண்ட ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் மதுபாலனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் விழுப்புரம் மாவட்டம் சார்பில் தாய் சேய் நல கட்டடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இன்று தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முதல் மாநிலமாக திகழ்வதற்கு கலைஞர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களே காரணம் என்று தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாவட்ட கட்டிட பொறியாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காரைக்குடி 5 விளக்கு அறையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100கணக்கான கட்டிட பொறியாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசு கட்டுமான பொருட்கள் மீது விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தாலுகா அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் அதிகாரிகள் இல்லாததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் விஜயராகவன் நகர் பகுதியில் காசகாரனூர் துணை தபால் நிலையம் இயங்கி வந்தது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த இந்த தபால் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தினசரி கணக்கு, நிரந்தர கணக்கு, தங்க பத்திரத்தில் முதலீடு மற்றும் பல்வேறு திட்டங்களில் சேர்ந்து வரவு செலவு கணக்கு நடத்தி வந்தனர். இந்த நிலையில் விஜயராகவன் நகர் பகுதியில் இயங்கி வந்த தபால் நிலையம் இழப்பை சந்தித்து வருவதாக கூறி தபால் நிலையம் முன் அறிவிப்பு இல்லாமல் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜயராகவன் நகர் பகுதியில் இயங்கி வந்த தபால் நிலையம் இழப்பை சந்தித்து வருவதாக கூறி தபால் நிலையம் முன் அறிவிப்பு இல்லாமல் மூடப்பட்டுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் மூடப்பட்ட தபால் நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி சூரமங்கலம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு வாடிக்கையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த துணை தபால் நிலையத்தை உடனடியாக திறப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த போராட்டம் வலுப்பெறும். அடுத்தபடியாக உண்ணாவிரதம் மூலம் கருப்பு அடிச்சுங்க. இதில் எல்லா விதமான போராட்டமும் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம். அம்மாபாளையம் மக்கள் எங்கள் நலனுக்காக மட்டும் வரவே இல்லை, இதில் ஏராளமான மற்றவர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்த முன்னுதாரணம் மோசமான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது இந்திய அளவில் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெற்று ஏழைகளுக்கு ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை என்று ஒரு பழமொழியை சொல்வார்கள். ஏழைகள் இன்றும் ஒரு 50 காசு வாங்கி எடுத்துக்கொண்டு ஒரு கார்டை எழுதி போட முடியும், எந்த சர்வீஸில் வேறு செய்ய முடியும். இது வட்டிக்கடை இல்லை என்பதையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இதை லாப நோக்கத்துடன் மட்டும் செயல்படுத்தக்கூடாது என்பதாக எங்களை கோரிக்கையை சொல்கின்றோம். சேலத்தில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சியை நகராட்சி நிர்வாகம் துறை அமைச்சர் கே நேரு துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் அமைச்சர்கள் ஏவா வேலு, ராஜகண்ணப்பன், மூர்த்தி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் மற்றும் கட்டட தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் சார்பில் இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் தலைவர் இளங்கோவன் தலைமையில் காந்தி பூங்கா முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் குமரப்பேட்டை ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியின் ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஷக்கிலா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக எல்லாபுரம் வட்டார கல்வி அலுவலர்கள் சாதுந்தர் சிங், கல்பனா, ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சித்தரா முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மோகூர் ஊராட்சியில் கடந்த ஒரு வாரமாக பொதுமக்களுக்கு குடிநீர் சரிவர வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் உடைந்து கிடக்கின்ற குடிநீர் குழாயை சரி செய்து தரக்கோரியும் மோகூர் ஊராட்சியில் வழங்கப்படுகின்ற நிதிகளை ஊராட்சி மன்ற தலைவர் தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய வட்டார அலுவலரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மோகூர் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டித்தும் காலி குடங்களுடன் கள்ளக்குறிச்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் அருகே உள்ள நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் பூகாந்த் ரூபன். ஐடியில் தொழில்நுட்ப கல்வி பயின்றுள்ள பூகாந்த் ரூபன் அரசு வேலைக்கு முயன்றுள்ளார். ஆனால் அரசு வேலை கிடைக்காததால் மனமுடைந்த அவர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற பதாகையை பிடித்தபடி உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் அவரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.